அன்பான பெரியோர்களே, தாய்மார்களே அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பது நான் உங்கள் ஏகே ஃபன் ஃபேக்ட்ரி சேனல். இந்த நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல ஒரு பிஆர் ரேங்க்டு மேட்ச் தான் பார்க்க போறோம். வழக்கம் போல தான். ஆனா, அதில ஒரு எமோஷனலா மூவ்மெண்ட் நடந்திருக்கு. என்ன மூவ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனிமி வந்து நம்மளுக்கு ஃப்ரெண்ட் ஆயிருவான். ஃப்ரெண்ட் ஆயிட்டு அவன ஒரு கட்டத்தில வந்து போட்டு தள்ளிருவாங்க. அவனுக்காக நம்ம ரிவெஞ்ச் எடுத்து பாய வாங்கி குடுத்தோமா இல்லையா? அந்த மாரி ஒரு கண்டென்ட் தான். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக், ஒரு ஷேர் எல்லாத்தையும் பண்ணி விட்டு வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இறங்குனோனே சுத்தி சுத்தி பார்ப்பேன். இங்க ஏதோ கன் இருக்கிற மாரியே தெரியல. அப்புறம் பார்த்தா மூலையில MP40 போட்டு வச்சிருந்தாய்ங்க. நம்மளோட ஃபேவரட்டான கன் கிடைச்சிருச்சு. சரி எனிமி இங்க இறங்குன மாரி இருந்துச்சே. லாங் ரேஞ்ச் ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்தா நம்மளுக்கு M60. சரி M60 அடிக்க வராதுன்னா எடுத்து வச்சுப்போமே. யூஸ் ஆகும் அப்படின்ற மாரி எடுத்து வச்சாச்சு. இங்க பாருங்க இங்க ஒரு எனிமி இருக்கான். இவன என்ன அடி அடிப்பேன்னு மட்டும் பாருங்க. ஓடிக்கினே இருப்பான். பைத்தியக்காரனா இருப்பான் போல. இந்த இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் போவான். திருப்பி அங்கிருந்து ஒரு டேமேஜ். ஐயய்யோ! செத்து தொலைய மாட்டான் போலயே! கருமாத்தம் புடிச்சவனே செத்து தொலையேன்டா அங்க பார்த்தா மெட்கிட் போட்டுட்டு இருக்கான். சரி HP கம்மியா தான் இருக்கு போல. திருப்பி கீழ குதிப்பான். திருப்பி ஒரு அடி அடிப்பான். அப்பயும் சாக மாட்டான். அடேய்! இவன் யாரா ஓடிக்கினே இருக்கான்டா டேய்! ஒரு நான் அடிக்கிறது தான் சரியில்ல. இல்ல வேற ஏதாச்சும் கேரக்டர் வச்சிருக்கானான்னு தெரியல. பாருங்க திருப்பி அடிப்பேன். திருப்பி சாக மாட்டான். யப்பா சாமி உன் கீழே எனக்கு வேணாம்டா! அப்படின்ற மாரி திருப்பி உள்ள ஓட ஆரம்பிச்சுருவேன். சரி இங்கேருந்து யாராச்சும் வராங்களா அப்படின்னு பார்த்து தலைவர் கரெக்ட்டா ஜன்னல்ல ஒருத்தர் குதிப்பாரு. அவரு அடிச்சாச்சு. இன்னொருத்தன் அங்க தான் வருவானா நான் பார்க்கவே இல்ல அவன. அவன பார்க்காமயே செத்துட்டேனே அப்படின்ற மாரி செத்து போயிட்டேன். ஏதோ படுபாவிமா எங்கேருந்து வந்தானே தெரியல. சரி பைத்தியக்காரனா இருப்பான் போல. சரி இப்போ நம்ம வந்து செத்துட்டா திருப்பி இறங்கலாமே. சீக்கிரமா செத்துட்டா இறங்கலாம்ல. அதே மாரி திருப்பி இறங்கிருவேன் நானு. இறங்குனோனே இப்பதான் நடக்குது. அது லாஸ்ட்ல தான் அந்த எனிமிய வந்து நம்ம ஃப்ரெண்ட் பிடிப்போம். நம்ம ஃப்ரெண்ட் பிடிக்க மாட்டோம். அவனே தான் ஃப்ரெண்ட் பிடிப்பான் நம்மள. சரி இங்க இறங்கிட்டு மூலையில இறங்குவோம். இறங்கிட்டு இங்க ஏதாச்சும் லூட் இருக்கான்னு பார்த்தா இங்க நெறைய லூட் தான் இருக்கும். சரி இந்த லூட்ட தான் எடுத்துப்போம் அப்படின்னு நினைச்சு கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி விட்டுருப்பேன். நான் ரொம்ப நேரம் லூட் அடிச்சுக்கினே இருப்பேன். ஏன்னா இங்க எனிமி இல்லல்ல. அதனால கேஷுவலா லூட் அடிச்சுட்டு போய் எனிமி அடிப்போமே அந்த மாரி தான் இந்த மாரி முடிவு பண்ணியாச்சு. வளரணும். சரி விடுங்க. அம் அப்புறமா இந்த 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 இடத்துல ஃபுட் ஸ்டெப் கேட்கும். சரி மேல வந்து பார்த்தா, ஆகாசத்த நான் பார்க்குறேன் அந்த மாரி ஒருத்தன் நின்னுட்டு இருப்பான். அவன பாடியில அடிச்சு முடிச்சு விட்டாச்சு. அப்புறமா இவன்கிட்ட இந்த லூட்ட தான் அடிச்சுட்டு இங்க ஒரு கார் இருந்துச்சு. கார் எடுத்துட்டு போலாமே அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது இப்ப பாருங்க, கார் எடுத்து எங்க போய் விடுவோன்னு மட்டும் பாருங்க. காரும் ஓட்ட தெரியல, ஒரு பாவும் போட தெரியல. என்னடா நீ ஃப்ரீ ஃபயர் விளையாடுற 5 வருஷமா எனக்கே என் மூஞ்சிலே நான் பார்த்து காரி துப்பிக்க வேண்டியதா இருக்குது. அப்புறமா இந்த இடத்துல கார் ஏறவே இல்ல. செத்தவன் கையில வெத்தல பாக்கு குடுத்த மாரி கார் ஒரே இடத்துல நின்னுட்டு இருந்துச்சு. அப்புறமா ஒரு மேல ஏறி ஒரே சல்லுன்னு அழுத்திட்டு காரை அப்படியே எடுத்துட்டு போயாச்சு. அப்புறமா இங்க ஒரு டிராப் அடிச்சுட்டு இருப்பான். நான் இருக்கிற ஊர்ல டிராப் அடிக்கிறியாடா அப்படின்னு பறந்து போயிட்டு அவனை ஏத்திடலான்னு பார்த்தா டக்குனு இங்க நின்னு போச்சு. ஐயோ அசிங்கமாயிடுச்சு குமார். அப்புறம் அவன் பாருங்க மேல இருந்து அடிச்சு மேல யார தம்பி அடிச்சுன்னு இருக்கிற நீ நான் கீழே இருக்கிறேன்டா அப்படின்னு நினைச்சு அவன் மேலேயே அடிச்சிட்டு இருந்தான். அவன் புல்லட் ஒரு புல்லட் கூட என் மேல படவே இல்லை. அப்புறம் அவனே முடிச்சு விட்டாச்சு. முடிச்சு விட்டு நம்ம ஒரு டிராப் எடுப்போமே அப்படின்னு நினைச்சு சுத்திக்கிட்டு ரொம்ப நேரம் சுத்திக்கினே இங்க ஒரு டிராப் எடுக்க வரும். பின்னாடி பார்த்தா ஒரு பைத்தியக்காரன் அடிக்க ஆரம்பிச்சிடும். அவர் வந்து பெரிய ஒன் டேப் பிளேயரா இருப்பார் போல. அங்க பாரு அடிச்சிட்டானா இப்போ குளோவாலே போட மாட்டான் பைத்தியக்காரன். குளோவால் இருக்கா இல்லையான்னு தெரியல. ஓப்பன்லயே இருக்கான் அப்படி செத்துட்டான். அப்புறமா அப்படியே அடிச்சு முடிச்சு விட்டாச்சு இவனையும். மொத்தமா ஒரு 4 கிலோ அடிச்சிட்டோம். 3 மிஷன் வீடியோ எப்படி போச்சு எனக்கும் தெரியல. உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா அப்படியே ஒரு லைக் ஒரு ஷேர் எல்லாத்தையும் பண்ணிருங்க சரியா? சரி அப்படியே இங்க டிராப் இல்ல டிராப் தான் எடுத்தாச்சு. சீக்கிரம் போயான்டா எடிட்டர் தம்பி என்னப்பா பண்ற? இங்கப்பா இங்கேயே முட்டை போட்டு இருக்க சீக்கிரம் போயேன்ப்பா. எவ்வளவு நேரம் தான் பேசுறது? போயிட்டான்ப்பா இவன். அப்பா! போயிட்டு அவன் லூட்ல என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் அப்படின்னு நெனச்சு, அப்படி சுத்தி சுத்தி லூட் எடுப்பேன். இது வந்து ஒரு ப்ரோ ட்ரிக். ப்ரோ ட்ரிக்ன்னு சொன்னாய்ங்க. இந்த மாரி சுத்திக்கினே இருந்தா எனிமி வந்து நம்ம மேல புல்லட் படாது அப்படின்னாய்ங்க. அது அந்த காலத்து பிளேயருக்கு மட்டும் தான் தெரியும். ஓகேவா? அப்படியே சுத்தி 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 இவன்கிட்ட இருக்க லூட் எல்லாத்தையும் அடிச்சுட்டு, போவோமே அப்படின்னு நெனச்சு போக ஆரம்பிச்சுட்டேன். இன்னும் வந்து 21 பேர் இருக்காங்க இந்த இடத்துலலாம். சரி 21 பேர் 20 பேர் ஆயிடுச்சு. கன்டென்ட் ஆகுமான்னு வேற தெரியல. இனிமே யாருமே பார்க்கலன்னு ஒரு ஹிட் லிஸ்ட்ட போடுவேன். ஹிட் லிஸ்ட்ட போட்டு இதுதான் இந்த இந்த இததான் தெரியாம பண்ணிட்டேன். ஹிட் லிஸ்ட்ட போட்டது ஒரு குத்தமாடான்னு சொல்லி சுழட்டி அடிப்பாய்ங்க போல. ஒரு 3 பேர் இருப்பாய்ங்க போல இங்க. நான் தெரியாம போயிட்டேன். ஒருத்தன் தான் எனக்கு ஹிட் லிஸ்ட் காட்டும். அதனால போயிட்டேன். இங்க பார்த்தா ஒரு குளோவல் தான் இருந்துச்சு. ஆல்ரெடி இங்க சண்டை தான் போயிருக்கு போலயப்பா அப்படின்னு நினைச்சு தான் உள்ள போவேன். கொஞ்சம் பொறுமையா பார்த்தே உள்ள போவோம் அப்படின்னு நினைச்சு உள்ள போறா. அந்த ஜன்னல்ல எட்டி குதிப்பேன். இங்கேருந்து எட்டி குதிப்பேன்னு தெரியலையே. இங்கேருந்து எட்டி குதிச்சிட்டேன். குதிச்சுட்டு பார்த்தா தலைவன் உள்ள கக்கூஸ் போயிட்டு இருக்கான் போல. டேய் தம்பி என்னப்பா பண்ற? கக்கூஸ் போயிட்டு கழுவிட்டு இருக்கியாடா? அப்படின்னு நினைச்சுக்கினே இருப்பேன். இந்த இடத்துல எனிமி இல்லன்னு தான் நினைச்சேன் நானு. சரி சும்மா தான் குளோவால் போட்டிருக்கான் பார்த்து இந்த உள்ள முட்டை வச்சுக்கிட்டு இருக்கான் பாருங்க. பக்கத்துல கக்கூஸ் போயிட்டு இங்க கழுவிட்டு இருக்கான் போல. டீசென்ட்டா போக மாட்டியாப்பா? பாருங்க முடிச்சு விட்டாச்சு. கக்கூஸ் போயிட்டு கழுவி அது என்னது செவுத்துல தான் ஆயி போய் வச்சிருக்கான். அவன் பெரிய அசிங்கம் பிடிச்சவனா இருக்கான். அது பக்கத்துல வேற நான் உட்காந்துட்டு இருக்கேன். சரி தம்பி சீக்கிரம் போப்பா. போயிட்டாரு. அப்படியே பார்த்தீங்கன்னா, இங்க ஒருத்தர் முடிச்சாச்சா, இப்ப வந்து நான் அவ்வளோதான். இதுக்கப்புறம் எனிமி இல்ல போல இங்க அப்படின்னு நினைச்சுட்டு தான் உட்காந்துட்டு தான் சரி லூட் அடிச்சுட்டு, வெளியே குதிச்சு போலாம்டா தம்பி, சீக்கிரமா போப்பா அப்படின்னு சும்மா கேஷுவலா தான் போவேன். அப்புறம் பார்த்தா, இங்க பாருங்க சும்மா தான் போவேன்.
சும்மா இருந்தாலும் முதுகுல சொரிஞ்சு விட்டான் அந்த பைத்தியக்காரன். இவன் என்னடா இந்த அடி அடிக்கிறான், இவ்வளோ ஹெச்பி குறைச்சு விட்டானே அப்படின்னு பார்த்தா அந்த வேலிக்கிற நின்றுட்டு இருக்கான். அவன் பெரிய ப்ரோ பிளேயரா இருப்பான் போல. ஆட்டம் தான் காமிப்பான் பாருங்க. நான் பக்கம் போறேன், அந்த பக்கம் வரமாட்டான். திருப்பி சுத்திட்டு வருவான். நான் அவனுக்கு மேல ஒரு பைத்தியமாச்சு. நான் ஒரு 5 வருஷமா விளையாடுறேன்னா அதெல்லாம் எனக்கு ஓரளவுக்கு தெரியுமே. இங்க பாருங்க, இங்க நிக்க மாட்டான். சரி அங்கிருந்து போனா அங்கே நிக்க மாட்டான், இங்கிருந்து வந்துருவான். சரி இப்படி போனா அப்படி நிக்க மாட்டா, பின்னாடி இருந்து ஒருத்த பைத்தியக்காரன் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். என்னடா சுத்தி சுத்தி அடிக்கிறீங்களாடா, சூத்துல அடிக்கிறீங்களா, இருங்கடா கொஞ்ச நேரம். அப்பா ஐயாப்பா, ஐயோ கெட்ட வார்த்தை வேற வந்துச்சு. சரிப்பா மன்னிச்சுக்கோங்க. அப்படியே லூட்டு தான் அடிச்சுட்டு சரி மின்னல மூக்கு பொடி ஒரு 3 பொடி பிடிச்சிட்டு மேல போவோமே அப்படின்னு, மேல எங்க இருந்து அடிக்கிறான்னு தெரியல. அந்த பைத்தியக்காரன் வேற சுத்தி சுத்தி அடிக்கிறாங்க. டேய் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கடா, கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்க, இருக்கணும், நான் ஒரு ஹார்ட் பேஷண்டா, பட் பண்ண அடிக்காதீங்கடா, இருங்கடா அப்படின்னு நினைச்சுக்கினே போனேன். அப்புறம் பார்த்தா அங்கிருந்து அடிக்கிறான். இவன் ஒருத்தன் விட மாட்டான். இவனுக்கு ஹெச்பி தான் போட வேணாம், இப்ப வெறியாகி போச்சு எனக்கு. மெட்கிட் தான் போட வேணாம், ஏறி போய் அவன் அடிச்சிடலாம். வித்து வித்து போன கண் தானே வச்சிருப்பான் அப்படின்னு ஏறி போய் அடிச்சா டபுள் பரல். ஒரு செகண்ட் ஆட்டே நின்றுச்சு. லெவல் அடிச்சிட்டேன். அப்புறமா இந்த வீட்டுக்குள்ள போய் மெட்கிட் போடுவோமே அப்படின்னு சொல்லி மூலையில உட்காந்து மெட்கிட் போடலாம் நீங்க உட்காருவேன். உட்காந்து உடனே ஒரு ஃபிளாஷ்பேக் ஞாபகம் வந்துச்சு. நம்ம இங்க தான் செத்தோம் ஞாபகம் இருக்கா நண்பர்களே? இங்க பாருங்க, இங்க தான் நம்ம லூட் பாக்ஸ் கிடக்குது. இங்க தான் செத்தோம் நம்ம ஃபர்ஸ்ட் அடி வாங்கும்போது. அதுக்கப்புறம் நம்ம ரிவே வந்தோம். சரி நம்ம லூட் பெட்டியில என்ன இருக்கான்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லை. எல்லாத்தையும் அந்த பையன் வாரி வலிச்சுட்டு போயிட்டான் போல. அதுக்கப்புறம் சும்மா இங்க நடப்பேன். நடக்கும்போது ஒருத்தன் அடிப்பான். எவன்டா இன்னுமாடா இங்க எனிமி இருக்கீங்க அப்படிதான் மனசுல நினைச்சிட்டு பார்த்தா இங்க மிஷின். அந்த மிஷின் கர்மத்தை போட்டு விட்டு போயிருக்கு. அந்த கர்மம் தான் நம்மள அடிச்சிருக்கு. சரி போட்டவன் இங்க தான் எங்கேயாவது சுத்திட்டு இருப்பான். ரிப்பேர் கிட்ட தான் போட்டு சுத்திட்டு போவேன். இங்க எங்கேயாச்சும் இருந்தானா தலை வேலையை வச்சு வீட்டுக்கு அமுச்சு விட்றோம்டா அப்படின்னு நினைச்சு தான் போனேன். அப்புறம் பார்த்தா தலைவன் M10 தூக்கின்னு வருவாங்க பாருங்க. M10 அச்சோ அழுத்துறா, பெயிண்ட் ஏறா தம்பி, பெயிண்ட் ஏறா அப்படின்ற மாதிரி ஸ்கிரீன் எல்லாம் பெயிண்ட் அடிக்கிற மாதிரி அடிச்சு முடிச்சு விட்டாச்சு. அவன் புல்லட் ஒண்ணு கூட என் மேல படல. அப்புறமே இவங்கிட்ட இருக்க லூட்டு தான் அடிச்சுட்டு இவங்கிட்ட ஸ்கேர் வச்சிருப்பான். ஸ்கேர் கடிச்சிச்சே, புது கன் ஸ்கின் வேற வாங்கியிருக்கான், விளையாடலாம் ஜாலியா இருக்கா அப்படின்னு நினைச்சு விளையாடுவேன். நல்லா தான் இருக்கான் அந்த ஸ்கேர் கன் ஸ்கின். அப்புறம் பார்த்தா இங்க ஒரு எனிமி இருப்பான். ரொம்ப நேரம் சுத்தி நீங்க ஒரு எனிமி இருப்பான். இவன் தான் நம்மளுக்கு ஃப்ரெண்டா. அவன் குட்டியா ஒரு 60 ஹெட்ஷாட் மட்டும் போச்சு. இவன் தான் இப்ப பாருங்க, நான் அந்த கல்லுக்கிட்ட போய் உட்காருவேன். உட்கார்ந்த உடனே அவன் என்ன பண்ணுவான், பேன் அடிக்க ஆரம்பிச்சுருவான். பேன் இந்த பாருங்க அடிக்க ஆரம்பிப்பான். அத அடிச்சிட்டானா, நானும் சரி ஓல்டு பிளேயர்ஸ்க்கு மட்டும் தான் தெரியும் இந்த மாதிரி பேன் அடிச்சா என்ன பண்ணணும்னு ஃப்ரெண்ட் ஆயிடுவோம். உட்காந்து நிப்போல இந்த மாதிரி பேன் ஏதாச்சும் பேட்டுக்கு இருந்து அடிப்பான். அவன் ஃப்ரெண்ட் ஆயிட்டான். ஃப்ரெண்ட் ஆயிட்டு இப்போ ஒரு காரியம் பண்ணுவான் பாருங்க. ஃப்ரெண்ட் ஆயிட்டு வந்து மெட்கிட் போட்டுருவான் கீழ. நான் தான்டா இவன அடிச்சேன். பைத்தியக்காரன் எனக்கு மெட்கிட் குடுக்குறான் அப்படின்னு நம்ம ரோஸ மட்டும் தான் குடுக்க ஆரம்பிச்சுட்டான். ஓகே இவன் துரோகம் பண்ண மாட்டான் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அப்படியே அந்த மெட்கிட்ட எடுக்கல நானு. ஏன்னா பேக்கே ஃபுல்லா இருந்துச்சுன்னு நெனைக்கிறேன். ஆமா. பேக் ஃபுல்லா இருந்துச்சு. அதனால மெட்கிட் எடுக்கல. அப்புறமா இங்க 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 இருந்து அந்த ஆப்போசிட்ல இன்னும் 2 பேர் இருக்காங்க. சரி அவனையும் ஃப்ரெண்ட் ஆக்குவோம். இன்னும் ஃப்ரெண்ட் ஆக்கி 4 பேர் இருக்கலாம். இது ஒரு நல்லா தானே இருக்கும் அப்படின்ற மாரி ஃப்ரெண்ட் ஆகலான்னு பார்த்தா, பைத்தியக்காரன் அடிச்சுக்கினே இருக்கிறான். என்ன கண்ண வச்சு அடிக்கிறான்னு தெரியல. அடிச்சு பொத்து பொத்துன்னு அடி பாதி ஹெச்பி மேல குறைச்சு விட்டான். ஐயய்ய! இவன் ஃப்ரெண்ட் ஆக மாட்டாங்க போலயே. ஆப்போசிட்ல 2 பேர் இருக்கிறாங்க. டேய் ஃப்ரெண்ட் ஆயிருங்கடா, நான் போயா கூட விட்டு குடுத்துறேன்னு மனசுல நெனச்சுக்கிட்டு இருந்தேன். சரி ஃப்ரெண்ட் ஆயிடலாம். ஃப்ரெண்ட் ஆயிட்டு அதுவும் ஒரு ஜாலியா இருக்கும்ல. வேற மாரி இருக்கும். ஆனா இவனுக்கு குளோவால் மெட்கிட் குடுப்பேன். தம்பி எடுத்து போட்டுக்கப்பா அப்படின்ற மாரி அவன் எடுக்க மாட்டான். அவன் பேன தான் அடிச்சுக்கிட்டே இருக்கான். அவன் ஃப்ரெண்ட் ஆயிக்கலான்னு. இப்போ ஓப்பன்ல போயிட்டு சரி ஓப்பன்ல போயிட்டு ஃப்ரெண்ட் பிடிப்போமே அப்படின்னு ஃப்ரெண்ட் பிடிச்சிட்டு இருப்பேன். இங்க பாருங்க ஓப்பன்ல போயிட்டு அங்க அங்க மரத்துக்கிட்ட ஒருத்தன் இருக்கான். இந்த சைடு ஒருத்தன் இருக்கான். அந்த பிரிட்ஜ் இது கிட்ட. அது பேரு ஜிப்லைன் கிட்ட ஒருத்தன் இருக்கான். இவனுக்கு செம்ம டேமேஜ் குடுத்துட்டாய்ங்க போல. நல்ல ஒரு ட்ரோன போட்டு ஹெச்பி ஏத்திட்டு இருக்காரு. ஐயோ! ஃப்ரெண்டே ஆக மாட்டாய்ங்க போலயே. சரி இதுக்கப்புறம் தான் முடிவு எடுத்துட்டேன். என் ஃப்ரெண்டும் வேணாம், ஒண்ணும் வேணாம். போட்டு முடிச்சு விட்டுறலாம். அது பாரு இப்போ ஹெட்ஷாட். இப்போ இவன் ஒரு காரியம் பண்ணுவான் பாருங்க. எனக்கு அடிக்கக்கூடாதுன்னு சுத்தி குளோவால் போட்டு விட்டுருவான். நல்ல நல்ல பைத்தியக்காரன். சரி நல்ல ஃப்ரெண்டா இருக்கான். பைத்தியக்காரன் வாயில வச்சு. நல்ல ஃப்ரெண்டா இருக்கான். இவனுக்காக எப்படியாச்சும் நம்ம போய் அடுத்து குத்தணும்டா. நீ அடிக்கிறீங்க நான் இருங்கடா. 2 பேரும் சேர்ந்து உங்க மண்டைய திருப்பி காமிக்காம விட மாட்டேன்டா அப்படின்ற மனசுலயே நெனச்சுக்கிட்டு இருந்தேன். இவன் ஏறிட்டான். சரி இவன் கூட ஏறுவோம். இவனுக்கு பேக்கப் குடுப்போம். அந்த இடத்துல அவன் ஏற மாட்டான்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. நான் புஷ் பண்ணிட்டேன் டக்குன்னு. புஷ் பண்ணிட்டு இவன அடிச்சிருவேன். ஹெட் தான் விழுந்துருச்சு. சும்மா அந்த பக்கம் திரும்பி பார்ப்பேன் பாருங்க. இந்த இப்ப இப்ப ஆமா இப்பதான் பார்ப்பேன். சும்மா அந்த பக்கம் திரும்பி பார்த்தா, அந்த இடத்துல பெட்டி கிடக்குது. ஐய்யயோ! அவன் போட்டு தள்ளட்டான் போல இருக்குது என் ஃப்ரெண்ட அப்படின்ற மாரி அவன அடிச்சுட்டேன். இப்ப இன்னும் 1v1 தான். அவன முடிச்சு விட்டா மேட்ச் முடிஞ்சுச்சு. இவனுக்காக போயா எடுத்து குடுக்கணும். அவன் பேரு ஒபிட்டோ போல பார்த்துட்டேன். ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் தான் குடுத்தோம். கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தோம். கொஞ்ச நேரம் லோன் உல்ஃப் தான் விளையாண்டுட்டு இருந்தோம். ஜாலியா தான் பேசுறான் பையன். தமிழ் பையன் தான் நெனைக்கிறேன். ஜாலியா தான் பேசுறான். அப்படியே மோட்டிவேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. "தம்பி அட்றா, நீ அட்றா தம்பி" அப்படின்னு. அவன் அடிக்கிறான். "உனக்காக நான் போயா எடுத்து குடுக்குறேனா நண்பா" அப்படின்ற மாரி தான் ஏறி போயிருவேன். இந்த அளவுக்கு தான் நான் ஏறவே மாட்டேன் எப்பயும். ஏறிட்டு இந்த பக்கம் போயிட்டு இந்த கொஞ்சம் டேமேஜ். அப்புறம் அந்த பக்கம் வந்து அந்த பக்கம் இப்ப பாருங்க. அந்த பக்கம் தலை மேலயே ஒண்ணு வச்சு மேட்ச முடிச்சு போயாவ எடுத்து குடுத்துருவான் அவனுக்காக. அப்புறமா இந்த வீடியோ புடிச்சா மறக்காம லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நாளைக்கு ஒரு வீடியோ பார்ப்போம். பை கைஸ். பை.